மீரா, ஜெயா இருவரும் சிறிய கிராமத்தில் அவர்கள் எப்போதும் விளையாடிக் கொண்டிருப்பார்கள். ஒரு வெப்பமான கோடை மதியம் பெரிய மாம்பழ மரம் நிறைய பழங்களுடன் கண்ணில் பட்டது. ஆனால் அது கோபக்காரன் காவலரின் தோட்டத்துக்குள் இருந்தது. நம்ம மாம்பழம் எடுக்கலாம் என்று மீரா கிசுகிசுத்தாள். அவர் பிடிச்சா என்று ஜெயா பயந்து கேட்டாள். அதுதான் சுவாரஸ்யம் என்று மீரா சிரித்தாள். இருவரும் சுவரை ஏறினார்கள். ஜெயா ஒரு மாம்பழத்துக்கு கையை நீட்டியவுடன் காவலரின் நாய் குரைத்தது. அதைக் கேட்டு இருவரும் பரபரப்பாக ஓடினார்கள். மீரா 3 மாம்பழங்களுடன், ஜெயா ஒரு செருப்பு மட்டும் வைத்துக்கொண்டு. ஆற்றங்கரையில் ஓயாமல் ஓடி வந்து இருவரும் சிரித்துக் குலுங்கினர். உன்னோட செருப்பு மறந்துட்டியா என்று மீரா கிண்டலிட்டாள். ஜெயா சிரித்தபடி சொன்னாள். மாம்பழம் மறக்கவில்லையே. அதிலிருந்து ஒவ்வொரு கோடையும் அந்த மாம்பழ மரம் இவர்களுக்கான ரகசிய சாகச இடமாக மாறிவிட்டது.